உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். OH பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா. பார்க்க போற நட்சத்திரம் அப்படின்னு எல்லாரும் குஷியா இருந்தீங்க. பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம்ன்ற போது பார்த்தீங்கன்னா இதுல பிறந்தவங்க யாரு? ராவணன் பிறந்தாரு. அதே போல குபேரர் பிறந்த நட்சத்திரம். இதுல இன்னொரு முக்கியமான ஒருத்தர் பிறந்திருக்காரு. யாரு? கண்டுபிடிச்சு வைங்க, ஃபைனல்ல சொல்றேன். ஸோ இப்போ பூரட்டாதி நட்சத்திரம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பப்ளியாக இருக்கக்கூடியவங்க இந்த பூரட்டாதி நட்சத்திரங்க. அதுவும் குரு சம்மந்தப்பட்டுச்சுன்னா நல்ல வெகுளித்தனமாக குழந்தைத்தனமாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பூரட்டாதியோடைய குணாதிசயங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் முன்னாடியே நம்ம பேசலாம், சரியான ஸ்நாக் ஈட்டர்ஸ். பூரட்டாதியோட மிருகம் என்ன? ஆண் சிங்கம். காட்ட ஆளுவேன், நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்றவங்க. வெகுளித்தனமாக வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்க. ஒரு சில இடங்களில் கொஞ்சம் கரெக்டான கைடன்ஸ், எப்படி கூண்டில் இருக்க சிங்கத்துக்கு அந்த கைடன்ஸ் ஆள் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து தான் அந்த சிங்கம் அந்த இடத்துல எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி கரெக்டான பர்ஃபெக்டான ஒரு கைடன்ஸ் இருந்தாங்கன்னா பூரட்டாதிலாம் பார்த்திங்கன்னா அரசாங்க பதவியில் முதல் இடத்துல இருக்கும். சரி, இப்போ இந்த பூரட்டாதியில் 4 பாதத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்க்கலாம். பூரட்டாதி 1ஆம் பாதம் வெட்டி பந்தா. நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் இதை பண்ணேன், நான் செஞ்சால் கரெக்டாக இருக்கும், அழகாக இருக்கும். அதை யாராவது வேறு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கோபத்தோட உச்சிக்கு போயிடுறது. அதே நேரத்தில் தன்னுடைய வேலையை பர்ஃபெக்டாக செய்யக்கூடியவங்க. அவங்க புகழை எதிர்பார்க்கக்கூடியவங்க பூரட்டாதி. ஒரு சில இடங்களில் கரெக்டான கைடன்ஸாக இருப்பாங்க. அரசாங்கத்துலேயும் சரி, அதே போல் ஒரு அரசவை நடக்குதுன்னா இல்லை ராஜகுருவாக இருக்கக்கூடியவங்க பூரட்டாதி. அந்த அரசாங்கத்தை நடத்தவும் விடுவாங்க, நடக்க இல்லாமலும் பண்ணுவாங்க. அதான் பூரட்டாதி 1ஆம் பாதம். அதே போல் சரியான ஸ்நாக் ஈட்டர்ஸ். நீங்கள் ரொம்ப கோபமாக இருக்காங்களா? இப்போ உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ பூரட்டாதி 1ஆம் பாதமா, ரொம்ப கோபமாக இருக்காங்களா? இன்றைக்கி இந்த வழியாக போனேன், இந்த ஸ்நாக்ஸை பார்த்தேன்னு கொடுங்க, என்னத்துக்கு சண்டைன்றதே மறந்துடுவாங்க. சட்டுன்னு கோபத்தையும் காட்டுவாங்க, சட்டுன்னு கோபத்தை மாற்றிக்கக்கூடியவங்களும் பூரட்டாதி 1. பூரட்டாதி 2 இவங்க கலையாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ப்ரெசன்டேஷன் இவங்க கிட்ட கொடுங்களேன், அழகாக சொல்லுவாங்க, சொல்லு தெளிவாக இருக்கும். நேக்கு, அதாவது நீங்கள் பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் ஒரு குழந்தை இருக்குது, படிக்க சொல்லுங்களேன், எடுத்து படிக்கும் போது இவ்வளோ 10 லைன் இருக்குமா, இதை குறித்து நம்ம 5 லைனாக எழுதிக்கலாம், ஆனால் அதில் ஃபுல் கருத்தும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையிலையும் நேக்காக வெளியில் வர தெரிஞ்சவங்க பூரட்டாதி 2ஆம் பாதம். ஆனால் இவங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், அதை பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பூரட்டாதி 3ஆம் பாதம். நாலேஜபிள் பர்சன். ஸ்கின் அலர்ஜி அதிகமாக இருக்கக்கூடியவங்க. ஸ்கின் அலர்ஜி உடம்புல மட்டும் வந்தால, தலையில் பொடுகு. இது பார்த்திங்கனாக்கா பாதி பேருக்கு சிரிப்பாக கூட இருக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா ஒருத்தர் பொடுகு அதிகமாக இருக்குன்னா குலதெய்வ சாபம் இருக்குதுன்னு அர்த்தம். குலதெய்வத்தை போய் ஃபஸ்ட்டு வழிபாடு செய்யணும்னு அர்த்தம். நேர்த்திக்கடன். இப்போ உள்ள பசங்க மொட்டை அடிக்கணும் அப்படின்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கே ஒரு கவுன்சிலிங் போகணும். நான் இப்போ அடிக்க மாட்டேன், நான் இந்த ஸ்டைல் தான் வச்சுப்பேன். அதில் இந்த பூரட்டாதி 3ஆம் பாதம் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்குலாம் சாக்லேட் வாங்கி கொடுத்தா வேலை முடிஞ்சிடுச்சு. ஆனால் பொடுகு வராமல் பார்த்துக்கணும். பொடுகு வரும்போது இவங்களுக்கு ஒரு மைனஸ் வருது அப்படின்ற சிம்டம்ஸை அது காட்டி கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கனாக்கா இந்த பூரட்டாதி 3ஆம் பாதம் நிறைய வாக்கால தொழில் செய்யக்கூடியவங்க. சிஏ, பேங்க்கு, சிஏ சார்ந்ததில் பெரிய ஆளாக இருக்கக்கூடியவங்க, இதெல்லாம் பூரட்டாதி 3. அதாவது ரொம்ப அலட்டிக்க மாட்டாங்க, அழகாக ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறவங்க. இப்போ வீட்டில் இருக்காங்க அப்படின்னா எந்த இடம் சொகுசாக இருக்குமோ அந்த இடத்துல உட்காந்துருக்காங்கன்னா அவங்க பூரட்டாதி. பூரட்டாதி 4 அம்மா புள்ள. அந்த முந்தானியை அந்த குழந்தை பிடிச்சிச்சின்னாக்கா விடவே விடாது. மறைமுகமாக கஜகேசரி யோகம். பூரட்டாதி 1 சிவராஜ யோகம், கண்டிப்பாக அது ஒரு பதவியில் உட்காரும். பூரட்டாதி 2 தன யோகத்தில் பிறந்தது. பூரட்டாதி 3 உத்தியோகத்தில் பதவி உயர்வு எடுக்கிறது. பூரட்டாதி 4 கஜகேசரி யோகம், குரு சந்திர யோகம். ஸோ இந்த பூரட்டாதின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எப்படியும் லைஃப்பில் செட்டில் ஆகிடுவாங்க. ஒன்று சைல்டுஹுட்டுன்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இல்லைன்னா 50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய வாழ்க்கை நிறைய கஷ்டமாக இருக்கும். இது 2 தான் சரி பார்த்துக்கணும். எப்போவுமே தன்னோட சேவிங்ஸில் பணம் நகையை சேர்த்து வைக்கிற நட்சத்திரம் பூரட்டாதி.
இல்லை நான் பணத்தை வந்து டெபாசிட் பண்ணுறேன், அதில் வர வட்டியை வச்சு வாழ்ந்துக்கிறேன், இந்த வீட்டு வாடகையை வச்சு வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு இருக்கிறது வந்து பூரட்டாதி. ஸோ பூரட்டாதி நட்சத்திரத்துடைய கிரகம் பார்த்தீங்கன்னா ஓனர் யாருன்னா குரு பகவான். ஸோ இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தோட மிருகம் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஆண் சிங்கம். ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டு. ஆனால் அடிக்கிறதுக்கு மனசு வரவே வராது பூரட்டாதி. அவ்வளோ சாஃப்ட்டு. அந்த கை ஓங்கும் போதே ஒரு பிஸ்கெட் கொடுத்துருங்க, வேலை முடிஞ்சிடும். ஸோ இதோட தேவதை அப்படிங்கிறது வந்து குபேரன். ஸோ இவங்க எங்கே போனாலும் சரி ஒரு குபேரருக்கு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு போகும்போது சிறப்புகள். அதாவது நீங்கள் பூரட்டாதி வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது கேட்குற விஷயம் அந்த இடத்துக்கு கிடைக்குங்க. இந்த இடத்துல இந்த பொருளே இல்லைன்னு சொன்ன இடத்துல கூட இந்த குழந்தை வாய் விட்டு கேட்கும்போது அது கொடுக்கும். தேவதைகளுடைய ஆசீர்வாதம் பெற்ற நட்சத்திரத்தில் ஒன்று பூரட்டாதி. இவங்களுக்கான வண்ணம் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர், பர்பிள் கலர்லாம் ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்களுக்கான பூ மந்தாரை பூ. மந்தார பூவோட வாசனை சிறப்பு. ஸோ மந்தார பூ வந்து இறைவனுக்கு சாத்தும் போது, லக்ஷ்மிக்கு சாத்தி வழிபாடு செய்யும் போது, குபேரனுக்கு சாத்தி வழிபாடு செய்யும் போது நன்மைகள் பல இருக்கும். ஸோ இவங்களுக்கான உணவு பாருங்க, நான் சொன்னேன்ல ஸ்நாக் ஐட்டம்ஸ், மாம்பழம் தான் இவங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ரிசல்ட்ஸே கொடுக்கும். நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கும். குழந்தை ரொம்ப மூர்க்கமாக இருக்குங்க, சொல் பேச்சே கேட்கலங்க, மைண்ட் ஏதோ டிஸ்டர்ப் ஆகிருக்குங்க, அப்படி மார்க் கம்மியாயிட்டனால அழுதுகிட்டே இருக்காங்க, ஆனால் அடுத்து படிச்சிருவான் அவன். பூரட்டாதி வந்து விட்டதை பிடிக்கக்கூடியது. ஒரு மாம்பழம் எடுத்து கொடுங்க, மாம்பழம் ஜூஸ் வாங்கி கொடுங்க, எப்படி சேஞ்ச் ஆகுறாங்கன்னு பாரு. வாழ்க்கையில் தன்னுடைய கர்ம வினையை அழிக்கிறதுக்கும் சரி, அதே போல் ஆயுள் தீர்க்கத்தையும் சரி, வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க இவங்க லைஃப் லாங் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை வழிபாடு செஞ்சாலும் சரி, மகாலட்சுமி வழிபாடு செஞ்சாலும் சரி, சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தானம், எந்த பொருள் தானம் கொடுத்தா அடுத்த அடி எடுத்து வைக்கும்போது தடைகள் விலகத்துக்கு பேரிச்சம்பளம். நல்ல பேரிச்சம்பளத்தை நீட்டாக கழுவி க்ளீனாக கட் பண்ணி தேனில் ஊற்றி எடுத்து ஒரு ஸ்பூன் கொடுங்க. இறைவனுக்கு சாத்துற நெய்வேத்தியத்துலேயும் இதை வச்சு நெய்வேத்தியமாக வைங்க, நன்மைகள் சிறப்பாக இருக்கும். ஆகவே ஆகாத நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உத்திர நட்சத்திரமும் சித்திர நட்சத்திரமும் இவங்களுக்கு செட்டே ஆகாது. புரட்டாதி நட்சத்திரத்துடைய விருட்சம் என்னன்னா தேவாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வீக மூலிகை கொண்ட ஒரு விருட்சம். இது வந்து நீங்கள் நெட்டில் செக் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இது இருக்கக்கூடிய கோவில்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை வழிபாடு செய்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அத்திவன ஈஸ்வரர், அவரை போய் வழிபாடு செய்கிறதும் நன்மைகள் சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். திருச்செந்தூர் முருகர் பௌர்ணமி அன்னைக்கு, இல்லை பூரட்டாதி அன்னைக்கு, பூரட்டாதியும் பௌர்ணமி இணையிற அன்னைக்கு திருச்செந்தூர் முருகர் முன்னாடி போய் நின்றுங்க. எவ்வளோ ஏழ்மை, எவ்வளோ கடன், எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டும், இந்த முகூர்த்தத்தில் போய் நின்றுங்க. உங்கள் கடன் சுமையும் சரி, இக்கட்டான நிலையை மாற்றி கொடுத்துருவாங்க. இதை சேலஞ்சாகவே கூட நீங்கள் செய்யுங்க. ஒவ்வொரு பௌர்ணமி போங்க, அன்னைக்கு போங்க, ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய தேவநாத சுவாமி, இந்த கோவிலுக்கு செல்றதும் சிறப்பு தரும். சிக்கல் சிங்காரவேலன். ஸோ இந்த சிங்காரவேலனையும் பௌர்ணமிலையோ இல்லை உங்கள் நட்சத்திரத்துலேயோ இல்லை நீங்கள் பிறந்த கிழமையிலையோ போய் வழிபாடு செய்கிறது வளர்ச்சியையும், உங்களுடைய மனம் என்ன எதிர்பார்க்குது, எந்த துறையில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.